வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதையும் படமும். இன்னைக்கு ஜீவா, இளவரசு, தம்பிராமையா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த தலைவர் தம்பி தலைமையில் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை நிதிஷ் சகாதேவ் அப்படிங்கிறவர் இயக்கியிருக்காரு. இவர் ஏற்கனவே மலையாளத்தில் பசில் ஜோசப்பை வச்சு ஃபலிமி அப்படிங்கிற படத்தை இயக்கியிருந்தாரு. அந்த படமும் ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற கதை தான். ஜாலியான ஒரு வைப்பில் படத்தையே கொண்டு போயிருப்பாங்க. அது ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது, தமிழ்லேயுமே இருக்குது. அதை பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, படத்தோட ஹீரோ ஜீவா வில்லேஜ் பிரசிடென்ட்டாக இருப்பார். அவர் அந்த ஊரில் நடக்கிற எல்லா வேலையாக இருந்தாலுமே இவரே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருவாப்புல. எல்லா காரணம் பார்த்தா எல்லாமே ஓட்டுக்காக அப்படின்ற மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி அந்த ஊர் மக்களுக்கு இவர் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்போ அதே ஊரில் ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாண வீடு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இளவரசு அவன் மகளுக்கு கல்யாணம் வச்சுப்பாப்புல. அவர் பக்கத்து வீடு தம்பிராமையா வீடு. அவர் வீட்டில் ஒரு இளவு விழுந்துடும். அது அவங்க அப்பா இறந்து போயிடுவாப்புல. இப்போ இந்த தம்பிராமையாவும் இளவரசும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேசிக்கிற மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் நீயா நானா அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் மற்ற அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்க ஆளுலாம் பேசிக்கிடுவாங்க. இப்போது கல்யாணம் நடக்கிற அதே நேரத்தில் கண்டிப்பாக நான் பணத்தை தூக்குவேன், தம்பிராமையா ஒத்த காலில் நிற்கிறாப்புல. அதுக்கடுத்து என்ன மாதிரி ரகலைகள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தை என்னடா கதையை எப்படி சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் நினைங்கன்னா, ஃபஸ்ட்டு அரை மணி நேரத்தில் கதையவே படத்தை சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து தான் மொத்த கதையுமே கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரைட்டிங் தான் சொல்லலாம். ரைட்டிங்கில் இவ்வளோ நேரத்தில் தான் நான் படத்தை எடுக்க போகிறேன், எனக்கு இது மட்டும் போதும், இந்த ஒன்லைனை வச்சு நான் எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போக முடியுமோ அதை நான் கொண்டு போவேன் அப்படின்ற மாதிரி ரைட்டிங்கில் நல்லாவே ஒவ்வொருத்தரோட கதாபாத்திரத்தையும் சிறப்பாகவே எழுதியிருப்பாங்க. அந்த கதாபாத்திரம் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அதுவும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. உதாரணத்துக்கு ஜென்சனோட கதாபாத்திரமாக இருக்கட்டும், தவிடு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாப்புல. ஆனால் அவரை பார்த்தோம் அப்படின்னா, லிட்ரலி ஊருக்குள்ளே ஒருத்தன் இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஊரில் இருக்கிற ஒரு ஆள் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த இதை கரெக்டாக கண் முன்னாடி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் அவரோட வேலைகள் எல்லாமே இருக்கும். நான் சுக்கா எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அதில் ஆதாயம் தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் ஒரு கேரக்டர் இருக்கும். அவரோட ஒன்லைன் காமெடி அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ ஜென்சன் ஒரு படத்தில் நடிச்சிருக்காப்புல அப்படின்னா, கன்ஃபார்மாக அந்த படத்தில் ஒரு 4 காமெடி காட்சிகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கே ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அப்படிப்பட்ட கேரக்டராக தான் ஜென்சன் நடிச்சிட்டு வராப்புல. அவருக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சிடலாம். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தம்பிராமையா, இளவரசு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி ஒரு கேரக்டர்லாம் கிடச்சி அப்படின்னா எனக்கு அது அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படின்ட்டு அவங்க பின்னி படம் எடுத்திருப்பாங்க. இப்படி ஒரு அசால்ட்டான கேரக்டராக ரொம்ப நாள் ஆச்சுப்பா பண்ணி, எனக்கு இப்படி ஒரு கேரக்டருக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட நடிப்பு இந்த படத்தில் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த படத்தில் தம்பிராமையோட ஒன்லைன் காமெடியாக இருக்கட்டும், இளவரசோட ஒன்லைன் காமெடியாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொன்று ப்ளஸ் என்ன அப்படின்னா, முழு படத்துலையுமே ஜீவாவோட ப்ரெசன்ஸு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து ஜீவாவை இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஒரு படத்தில் பார்க்குறோம். நல்லா ஜாலியாக ஒரு மனுஷன் இந்த படத்தில் தானப்பா நடிச்சிட்டு இருக்காப்புல. எஸ்எம்எஸில் பார்த்த ஜீவாவை அப்படி இப்போ பிரதிபலிக்கிறாப்புலே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவரோட ப்ரெசன்ஸு, அவரோட எனர்ஜி எல்லாமே படத்தில் நல்லாவே காமிச்சிருந்தாங்க. இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, சப்போர்ட்டிங் கேரக்டரில் பண்ண எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து சப்போர்ட்டிங் கேரக்டர் பைசன் படத்துக்கு அப்புறம் ஒரு படத்தில் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே ஞாபகம் வருது அப்படின்னா அது இந்த படத்துலன்னு சொல்லலாம். எல்லாரோட சப்போர்ட்டிங் ரோல் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. நக்லேட்ஸ் ராஜேஷாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இளவரசு பையனாக நடிச்சிருக்கட்டும், தம்பிராமையோட சித்தப்பா கேரக்டரில் ஒரு 3 சித்தப்பான்னு சொல்லி ஒரு 3 பேர் வருவாங்க, அவங்களாகட்டும், படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு கேரக்டர் ஒன்று வரும், அந்த கேரக்டர் ஆகட்டும், நக்லேட் சஷ்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் மாப்பிள்ளை நடிச்சுக்கிறவராகட்டும், ஜர்ஜின் ஆகட்டும், இளவரசு பொண்ணு கல்யாண பொண்ணா நடிச்சுக்கிற பிரணித்திகா நாதன் நினைக்கிறேன், அவங்களோட கேரக்டருமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இப்படி படத்தில் நிறையா பேர் அவங்களுக்கு கொடுத்த சின்ன சின்ன கதாபாத்திரத்துக்கு நல்லாவே நடிச்சிருப்பாங்க. இந்த கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் இந்த மாதிரி ரோல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வைக்கிற மாதிரி தான் அவங்களோட நடிப்புமே இருக்கும். அடுத்து இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, படத்தோட பிஜிஎம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, ட்ரெண்டிங்கான சாங்ஸு, அதுக்கப்புறம் டயலாக்ஸ் எல்லாமே சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே தேட்டரில் நல்லா பிளாஸ்ட்டாக சிரித்து என்ஜாய் பண்ணி எல்லாருமே பார்த்தாங்க. அங்கங்கே வர ஒன்லைன் காமெடிகள் எல்லாமே படத்துக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் ஒரு காமெடி ட்ராமா மூவி தான். படம் ஃபுல்லாக காமெடியாகவே இருக்கும் அப்படின்னு நினச்சி படம் பார்க்க வர்றவங்களுக்கு என்னப்பா காமெடி இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாற்றம் அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த படத்தை தேட்டரில் எல்லாருமே ரசித்து சிரித்து கொண்டாடினாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படத்துக்கு கதையும் படம் ரேட்டிங் என்ன அப்படின்னா 10க்கு 8 கொடுப்பேன். ஃபேமிலியோட தாராளமாக சிரித்து ஒரு படத்தை பார்க்கணும்னு நினச்சா இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் ஏற்கனவே தலைவர் தம்பி தலைமையில் படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம கதையும் படம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையில் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.